ஒவ்வொரு ஊருக்கும் சில தன்மைகள் இருக்கின்றது, ஒவ்வொரு ஊருக்கும் சில அருமை பெருமைகள் இருக்கின்றது. இந்த பழனியை பொறுத்தவரையில் இங்கேதான் அறுபடை வீடுகளில் ஒன்றான திருவாவினன்குடி என்று சொல்லக்கூடிய 3ஆம் படை வீடு, அதாவது முருகப்பெருமான் தன்னுடைய தந்தை சிவனிடமும் தாய் சக்தியிடமும் கோபம் கொண்டு அவன் ஆண்டியாக திருக்கோலம் ஏற்கக்கூடிய இடத்திற்காக அவன் வந்த இடம் இந்த திருவாவினன்குடி என்ற 3வது படை வீடு. அது இங்கே இருக்கிறது. அங்கே மலை உச்சியிலே போகரால் சிருஷ்டிக்கப்பட்ட உருவாக்கப்பட்ட இந்த பழனி மலை பழம் நீ என்று முருகனை பார்த்து ஞான பழம் நீ என்று சொன்ன ஊர் இந்த பழனி. இங்கே சரவண பொய்கையும் இங்கே சண்முக நதியும் இருக்கக்கூடிய புண்ணிய நதி, சண்முக நதியும் இருக்கக்கூடிய புனித தலம் இது. கடம்ப மரங்கள் சூழ இடும்பன் மலம் இடும்பன் கோயில் இருப்பதும் இந்த பழனியில் தான். உலக பிரசித்தி பெற்ற பழனி பஞ்சாமிர்தம் என்றால் உலகத்தில் தெரியாதவர்களே இருக்க முடியாது. அந்த பஞ்சாமிர்தத்துக்கு பேர் போன இடம் பழனி. விபூதியை எடுத்து நெற்றியிலே பூசினால் நெற்றிக்கே ஞானம் வந்துவிடும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு விபூதிக்கு கூட மகிமை உண்டு என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட பழனி திருத்தலத்திலே இன்றைக்கு அரட்டை அரங்கத்தை நடத்துகிறோம். இந்த பழனி என்று சொன்னால் பழனியை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களை பார்த்தால் ஒரு 10 திண்டுக்கல்லை தாண்டி போனால் திண்டுக்கல் வந்துவிடும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அருகாமையிலே திண்டுக்கல். உலக தரம் வாய்ந்த தோல் தொழிற்பேட்டை பேகமூரில் இருக்கிறது, அருகாமையில் தான். குழு குழு கொடைக்கானல், அந்த கொடைக்கானலை எடுத்துக்கொண்டால் பழனிக்கு அருகாமையிலே இருக்கிறது. அறத்தை வளர்த்த இந்த நாட்டுக்கு தர்மத்தை எடுத்து சொன்ன அன்னை தெரேசாவின் பெயரை கொண்ட மகளிருக்கான பல்கலைக்கழகம் இருப்பதும் அந்த கொடைக்கானலில் தான். எல்லாவற்றுக்கும் மேலாக தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய காய்கறி சந்தை இருக்கக்கூடியது ஒட்டன் சத்திரம். அந்த ஒட்டன் சத்திரம் இருப்பதும் நமது பழனிக்கு அருகாமையில் தான். இப்படி பழனியை சுற்றி எத்தனையோ இந்த ஊருக்கு அருமை பெருமைகள் அத்தனையும் இந்த மலையை சுற்றி கொட்டி கிடக்கின்றன. போகரால் உருவாக்கப்பட்ட நவபாஷண சிலை அடங்கி இருப்பதும் இந்த பழனி மலையில் தான். அவருடைய பேர் தாங்கி இதை சித்தன் மலை என்று அழைப்பார்கள். சித்தன் மலை என்று அழைக்கக்கூடிய இந்த பழனி மலையிலே மலையடி வாரத்திலே இந்த அரட்டை அரங்கத்தை நடத்துவதில் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். ஆன்மீக ரீதியாக இந்த ஊருக்கென்று ஒரு முக்கியத்துவம் இருக்கின்ற காரணத்தால் தான் இந்த ஊரிலே ஒரு தலைப்பெடுத்திருக்கின்றோம். மறுபிறவி என்று, அடுத்த ஜென்மம் அடுத்த பிறவி என்று ஒன்று இருக்குமே ஆனால், ஒரு வேளை இருந்தால் நீங்கள் யாராக பிறக்க விரும்புகிறீர்கள்? ஒவ்வொருவருக்கும் ஒரு கோணம் இருக்கும். இதுதான் தலைப்பு. மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம், வாளை போல தன்னை தந்து தியாகியாகலாம், உருகி ஓடும் மெழுகு போல ஒளியை வீசலாம். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். மனுஷனை பார்த்து தான் சார் நீ தெய்வ மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. அந்த அற்புதமான மனிதனா பிறக்கணும்னு தான் சார் நான் ஆசைப்படுறேன். ஐயா, ஒரு இஸ்லாமிய இறந்து சொர்க்கத்துக்கு போனான். அவனை பார்த்த ஆண்டவன், உனக்கு ஏன் சொர்க்கம் கொடுத்தேன் தெரியுமா அப்படின்னு கேட்டான். அப்போ அவன் சொன்னான், நான் 5 வேளை தொழுதேன், அதனால நீ எனக்கு சொர்க்கம் கொடுத்த அப்படின்னா. இல்லை, நீ 4 வேளை தான் தொழுத அப்படின்னா. அந்த மனுஷன் பதறி போயிட்டான். ஒரு வேளை தொழுகாம நம்ம பாவம் செஞ்சிட்டோமோன்னு. பயப்படாத, அன்றொரு நாள் அதிகாலை நேரம் நீ பாங்கு சத்தம் கேட்டு தொழுகைக்கு சென்றாய். போற வழியில ஒரு குட்டி பூனை நெனைஞ்சு பனியில துவண்டு அப்படி உயிருக்கு போராடிட்டு வாடிட்டு இருந்துச்சு. அப்ப அந்த பூனையை நீ பார்த்து கையில எடுத்த. அந்த பூனை உன்னை இப்படி பார்த்துச்சு. உடனே அந்த பூனையை கொண்டு போய் உன் நெஞ்சு பக்கத்துல வச்சுக்கிட்ட. உன் நெஞ்சில் இருக்கிற சூடு அந்த பூனை மேல பட்டுச்சு. அந்த பூனையோட குளிர் போயிருச்சு. கொஞ்ச நேரத்தில் அந்த பூனை துள்ளி குதிச்சு ஓடிருச்சு. நீ பார்த்த தொழுகையுடைய நேரம் முடிஞ்சு போயிருச்சு. திரும்பி நீ போயிட்ட. ஆனா அன்னைக்கு 4 வேளை தான் தொழுத. ஆனா அந்த பூனை மீது நீ காட்டினாயே மனிதநேயம், அதுக்கு தாண்டா உனக்கு சொர்க்கம் கொடுத்தேன் அப்படின்னாயா. அந்த மனிதநேயம் இருக்கிற மனுஷனா பிறக்கணும் தான் நான் ஆசைப்படுறேன். வாழ்க.
சார், ஆ, நாம பிறக்கிறப்பயே அழுதுட்டு தான் பிறக்கிறோம். நாம சாகுறப்ப நம்மளை சுத்தி இருக்கிறவன் பூரா கொட்டை அடிச்சுட்டு சந்தோஷமா அழுவான். அதுலேயும் பாருங்க, ஒரு 10 பேர் அன்னைக்கு தான் தண்ணியை போட்டு சந்தோஷமா அழுவான். சரி, இந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில கொஞ்சமாச்சு சந்தோஷமா இருப்போம்னா ஐயோ நான் வர்ற பாடு இருக்கே சார். அதனால தான் சொல்றேன், அடுத்த ஜென்மோன்னு ஒன்று இருந்தா, அடுத்த பிறவின்னு ஒன்று இருந்தா ஜாலியா சந்தோஷமா சுதந்திரமா இருக்கிற ஒரு அமெரிக்கா மாதிரி ஒரு வெளிநாட்டில் பிறக்கணும்னு ஆசைப்படுறேன் சார். அமெரிக்காவில் பிறக்கணும் இன்னும் கை தட்டிட்டு இருக்கீங்க. நீங்க என்ன வெள்ளைக்காரனா? மேலே இருக்கிறவங்களாம் என்ன அமெரிக்காவில் இருக்கிறத நினைப்பாயா? கீழே இருக்கிற மக்களும் என்ன தமிழ்நாட்டில் தமிழ் என்ன முட்டாளா? பழனியில் பிறந்த நாங்கள் என்ன பண்ணாடையா? அமெரிக்காவில் பிறந்தவனா ஐக்கியோட பிறந்தானா? நம்ம கை தட்டுறீங்க. இங்க நம்ம எங்க போனாலும் படுற பாடு இருக்கே சார். காலேஜுக்கு போனா பிரின்சிபால் தொல்ல, ஆமாண்டா மச்சான் ஆமாண்டா. ஸ்கூலுக்கு போனா வாத்தியார் தொல்ல, ஆமாண்டா மச்சான் ஆமாண்டா. வீட்டுக்கு போனா பேரண்ட்ஸ் தொல்ல, ஆமாண்டா மச்சான் ஆமாண்டா. ஒரே தொல்லை சார். அமெரிக்காவுக்கு போனா எய்ட்ஸ் தொல்ல, ஆமாண்டா மச்சான் ஆமாண்டா. இதை தெரிஞ்சுக்க முதல்ல. ஒரே தொல்லை சார். அதான் சார், அடுத்த ஜென்மோன்னு ஒன்று இருந்தா அமெரிக்காவில் பிறக்கணும் சார். சொல்றாங்களே, இந்த ஜென்மத்திலே அமெரிக்கா போயிட வேண்டியதானே? எதுக்காக அடுத்த ஜென்மம் வரைக்கும் வெயிட் பண்றாங்க? ஃப்ளைட் டிக்கெட்டுக்கு காசு இல்லம்மா தங்கச்சி. நீங்க ஒழுங்கா படிச்சிருந்தீங்கன்னா இப்போ அமெரிக்காக்காரனே உங்களை வந்து கூட்டிட்டு போயிருப்பாங்க. ஒழுங்கா படிச்சவன்லாம் பில் கேட்ஸ் கூட்டி போறான். பிட் அடிச்சா உன்ன மாதிரி ஆள்லாம் இங்க தான் இருக்கணும். உட்காரு சார். ஒரு கணக்கெடுப்பு சொல்லுதுங்க சார், 1986 வருஷம் நம்ம இந்திய நாட்டில் 78,000 பெண் சிசுக்கள் அளிக்கப்பட்டிருக்காமா சார். அதிலே குறிப்பா பாத்தீங்கன்னா நம்ம மும்பை நகரத்துல 6 மருத்துவமனையில 8,000 கரு அளிக்கப்பட்டிருக்கு. அதுலயும் 7,999 கரு பெண் சிசுங்க சார். ஒரே ஒரு கரு தான் சார் ஆண்கரு. ஏன் சார் இத்தனை பெண் சிசுக்கள் அளிக்கிறாங்க? ஒரே ஒரு காரணம் தான், வரதட்சணை கொடுமை. இயற்கைக்குள் வர அழகு தட்சணை கேட்பதில்லை, பூமிக்கு வர மழை தட்சணை கேட்பதில்லை, பூவுக்குள் வர மனம் தட்சணை கேட்பதில்லை, உடலுக்குள் வர உயிர் தட்சணை கேட்பதில்லை, கனவுக்குள் வர காட்சி தட்சணை கேட்பதில்லை. ஆனா கணவனுக்கு மனைவியா வர ஏன் சார் பொண்ணுட்ட தட்சணை கேட்கீங்க? சார், நான் இந்த பிறவியில பட்டப்பாடே போதும், எனக்கு இனி ஒரு பிறவியே தேவையில்லைங்க சார். இயற்கையோட படைப்பான நீர், நிலம், காற்று, நெருப்பு, ஆகாயம்னு எல்லாத்துக்குமே மனுஷன் பொண்ணு பேரத்தான் வச்சான். நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இயற்கையோட படைப்புக்கெல்லாம் பொண்ணு பேரை வச்சாவே இயல்பு வாழ்க்கையில எப்படி நடந்துட்டு இருக்கான் தெரியுமா? நீருன்னு சொன்னான், எதுக்காக? குடிச்சிட்டு வந்து அவளை அடிக்கிறதுக்காக. நிலம்னு சொன்னான், எதுக்காக? அவளை மிதிக்கிறதுக்காக. நெருப்புன்னு சொன்னான், எதுக்காக? அவளை கொளுத்துறதுக்காக. அதனாலதான் சார் சொல்றேன், பெண்ணா பிறந்து நான் இந்த பிறவியில படுற பாடே போது, எனக்கு இனி ஒரு பிறவியே தேவையில்லைன்னு. மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். இங்க யாருக்கு சார் மாலைகள் விழுகுது? இங்க யாருக்கு மாலைகள் விழுகுதுங்க? இறந்து போன என் தேச தலைவனுடைய சிலைகளுக்கு தான் சார் மாலைகள் விழுகுது. ஒரு அரசியல் தலைவன் எப்படி இருக்குன்னு தெரியுங்களா சார்? ஒரு அரசியல் தலைவன் தன்னலமற்றவனாகவும் எளிமையானவனாகவும் மக்களுக்கு சேவை செய்வனாகவும் இருக்கணும் சார். காமராஜர் முதல்வராக இருந்தாருங்க. முதல்வராக இருக்கிறப்ப ஒரு பள்ளி திறப்புலாவுக்கு போய் அவங்கள அழைச்சாங்க. ஏப்பா உங்கள் தொகுதியிலேயே எம்எல்ஏ இருக்கார் இல்லையா, அவரை போய் அழைச்சிக்கலாமேன்னு கேட்டார். சரி, அவர் கூடவே காமராஜர் நடந்த அந்த எம்எல்ஏ வீட்டுக்கு போனாருங்க. அந்த எம்எல்ஏ அப்போ வந்து வீட்டுக்குள்ளே குளிச்சுட்டு இருந்தார். குளிச்சுட்டு வந்த அந்த எம்எல்ஏ காமராஜரை பார்த்து, நீங்கள் போய் திறப்பு விழா நடத்துங்கயா, நான் வர்றதுக்கு 1 மணி நேரம் ஆகுன்னார். ஏன்ப்பான்னு காமராஜர் கேட்டார். நான் துவைச்சு போட்டிருக்கிற வேசி காயருக்கு 1 மணி நேரம் ஆகும்னு சொன்னார்.
அப்பேற்பட்ட ஒரே ஒரு வேசியை வைத்துக்கொண்டு வாழ்ந்த மாபெரும் தலைவர் தாயா தோழர் ஜீவானந்தம். அப்பேற்பட்ட தலைவர்கள் வாழ்ந்த பூமி சார் இது. தன்னை வருத்திக் கொண்டு மக்களை உயர்த்திய தலைவர்கள் அங்கே, மக்களை வருத்திக் கொண்டு தன்னை உயர்த்திய தலைவன் இங்கே. அதனாலதான் சார் அடுத்த பிறவியில் ஒரு நல்ல அரசியல்வாதியா வந்து மக்களுக்கு தன்னலமற்ற பொது சேவை செய்யணுங்கிறதுக்காக பேச வந்திருக்கேன் சார். ஐயா, இவங்கெல்லாம் இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பிடிக்க ஆசைப்படுறாங்க. நான் விவேகானந்தரா பறக்கிறேன், அரசியல்வாதியா பறக்கிறேன் சொல்றாங்க. அதெல்லாம் அடுத்த பிறவியில தானே. இந்த பிறவியில என்னத்தை சாதிச்சாங்க? நம்மளா இருந்து சந்தோஷப்பட்டு வாழணும். அதுக்கு நான் ஒரு கவிதை சொல்றேன் சார். நேற்று என்பது உடைந்த பானை, நாளை என்பது மதிமேல் பூனை, இன்று என்பது கையில் உள்ள வீணை. அந்த வீணை மீட்க தெரியாதன பத்தி நம்ம எதுக்கு சார் கவலைப்படணும், கஷ்டப்படணும், வேதனைப்படணும்? என்ன பாருங்க, நான் எவ்வளோ அழகா இருக்கேன். நானே இவ்வளோ அழகுனா எங்க அம்மா, எங்க அப்பா, என் தம்பி, ஏங்க சார் நீங்க இங்க இருக்கிற எல்லாரும் எவ்வளோ அழகு சார். நான் அந்த அழகான பூந்தோட்டத்துல நந்தவனத்துல ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஐயா, இப்ப ரோட்ல ஒரு வாழைப்பழத்தோல் கிடக்குது. மனுஷன் 3 விதமா சிந்திப்பியான். என்னன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு என்னன்னு போறவனு இருக்கிறியா, யாரு வழுக்கி விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லி அதை எடுத்து ஓரமா போடுறவனு இருக்கான்ல சார். எனக்கு தேவை அந்த எடுத்து ஓரமா போடுறவனோட எண்ணம் தான் சார் எனக்கு தேவை. எல்லா விஷயத்திலும் எல்லாத்துக்கும் அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சு அவங்க படுற சந்தோஷத்துல நான் சந்தோஷப்பட்டு வாழ்ந்து இப்பிறவியே சாதிச்சு காமிப்பேன் சார், சாதிச்சு காமிப்பேன். சபாஷ். ஆதி மனிதன் கல்லை எடுத்து வேட்டையாடினான், அடுத்த மனிதன் காட்டை அழித்து நாட்டை காட்டினான், மற்றும் ஒருவன் மண்ணில் இறங்கி பொன்னை தேடினான். நேற்று மனிதன் வானில் தனது தேரை ஓட்டினான், இன்று மனிதன் வெண்ணிலாவில் இடத்தை தேடினான். வரும் நாளை மனிதன் 7 உலகையாள போகிறான், வரும் நாளை மனிதன் 7 உலகையாள போகிறான். 7 உலகத்தில் சார் 70 உலகத்தை கூட ஆளுவான் மனுஷன். என்னை மாதிரி கனமா டேலண்டா இருந்தா. சராசரி இடம் 37 கிலோ சார். சராசரி இடம் 37 கிலோ. அதாவது சார் இந்த உலகம் தோன்றி 1370 கோடி ஆண்டுகள் ஆகுதுன்னு வரலாறு சொல்லுது சார். இந்த 1370 கோடி ஆண்டுகளா மனுஷன் படைச்ச சாதனையை பார்த்தா அடாடாடாடாடா எவ்வளவு அற்புதம், அதிசயம், விஞ்ஞானம். ஆனால் இதை எல்லாத்தையும் அனுபவிக்க முடியாமல் போச்சேங்கிற ஒரு வேதனை சார் எனக்கு. ஆனாலும் அடுத்த பிறவி மனுஷ பிறவியே எடுத்து சும்மா கலகலகலகலன்னு எல்லாத்தையும் அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்றேன் சார். சார் இப்போ எனக்கு வயசு 39வது வயசில் தான் செல்ஃபோனை பார்க்குறேன். என் பையன் முளைச்சி 3 விடல, ரெட்டனை காலை போட்டுக்கிட்டு ஹலோ எனக்கு இந்த எதுக்கு பொண்டாட்டி என்ன சுற்றி வப்பாட்டி பாட்டு போடுங்க ரொம்ப பிடிக்குங்கிறான். இதே வயசில் எனக்கு செல்ஃபோனு கிடையாது. ஒருவேளை எனக்கு இருந்துருந்துச்சுன்னா நான் ஹலோ சில்க் சிமிதாவா, ஹவ் ஆர் யூ, எப்படி இருக்கீங்க, தாராளமாக தான் இருப்பீங்க, இருந்தாலும் நீங்கள் ஆந்திராவில் இருக்கீங்க, நான் திண்டுக்கல்ல இருப்பேன், நீ பேசியிருப்பேன். செல்ஃபோன் இல்லை அப்போ. இப்போ செல்ஃபோனாக இருக்குனியா, ஜொல்ஃபோனாக இருக்கக்கூடாதியா, அது செல்ஃபோனு. அப்போ செல்ஃபோன் இருந்துச்சு, சில்க் சிமிதாட்ட பேச முடியல சார். இப்போ செல்ஃபோன் இருக்குது, சில்க் சிமிதா இல்லை. கட்டின பொண்டாட்டி கட்டி இருக்கக்கூடிய சேலையில கூட சில்க்குனா கூட அந்த பட்டு சேலை கூட சில்க்கு தான்யா. அந்த சில்கை பார்க்க ஆரம்பிச்சுன்னா கண்ட சில்க்கு ஏன் அலையணும்? கண்டிப்பா சார். கட்டின புடவை பட்டு புடவையா தான் இருக்குது, முகத்தை பார்த்தா சகிக்கலையே. ஒரு நிமிஷம், கண்ணங்கரேர்னு இருக்கிற ஒன்ன கட்டிக்கிறதுக்கே ஒரு பொண்டாட்டி வரக்குள்ள நாம மட்டும் கருப்பா இருக்கணும், ஆனா வர பொண்டாட்டி மட்டும் சிவப்பா இருக்கணும். நம்ம மூஞ்சி மட்டும் எப்படி வேணாலும் இருக்கலாம், கல்லானாலும் கணவனே புல்லானாலும் கணவச்சேன்னு பொண்டாட்டி வாழணும். ஆனா அவங்க மட்டும் அழகா இருக்குன்னு என்னையா பெரிய சட்டம் பேசுறீங்க? இல்ல சார், நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டு தான். என் சம்சாரம் கருப்புனாலும் விளையாட்டுக்கு சொல்லுங்க எலிசபெத் மகாராணியா நான் நினைச்சு குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கேன் சார். அது உண்மைதான். அதாவது சார் 4 வயசு பிள்ளை வந்து அவங்க அப்பாட்ட கேட்குது, எப்பா
முடி வெட்டுறதுக்கு 150 ரூபா கொடுப்பா அப்படின்ச்சு. ஏமா ஆளுகளை வெட்டுறதுக்கே அவ்வளோதானம்மா கேட்குறேன் அவங்க அப்பா. ஏன்னா ஒரு மாதிரி மாடலாக வெட்டி விடுறான். என் வயசில் அப்படிலாம் வெட்ட முடியல, அன்னியன் மாதிரி வெட்டி விடுறான். நான் சின்ன பிள்ளை போயிருந்தேனாக்கா, ஏன்டா சப்பி போட்ட மாங்கோட்டை மாதிரி இருக்குது உனக்கு அன்னியன் சேரான்னு குறவலையோட வெட்டியிருப்பேன். ஒரு முடி கூட என்னையால் சுதந்திரமாக அந்த நேரம் வெட்ட முடியல சார். சார் இன்றைக்கு இருக்க பள்ளிக்கூடத்தில் படிக்கிற குழந்தை எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? ஆனால் எங்களால் படிக்கிற பப்பிலாம் இருக்க முடியல. வாத்தியார் உள்ளே நுழைஞ்சாருன்னா அப்படியே ட்ரௌசர் ஊரா நினைச்சிடும், வெட்ட 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 வெட்டன்னு ஆடி. ஆனால் இப்போ இருக்க பையனுக்கு வாத்தியார் வராது. சார் வணக்கம் சார், தீப்பிட்டி வச்சிருக்கீங்களா அப்படிங்கிறேன். ஏய் வாத்தியார்ட்ட அதெல்லாம் வர்றப்பே வாங்கிட்டு வர்றது இல்லையா அப்படிங்கிறார். இப்படி சந்தோஷமா எங்களெல்லாம் அனுபவிச்சிருக்க முடியல சார். ஆனால் மறுபடியும் ஒரு மனித பிறவி எடுத்து நிச்சயம் எல்லாத்தையும் அனுபவிச்சு மகிழ்ச்சியாக வாழ்ந்தா சார் என்னுடைய ஆசை. சார் நான் இந்த பிறவில பட்டது போது இனி ஒரு ஜென்மம் தேவையில்லைன்னு பேச வந்திருக்கேன். என்னடா இந்த பையன் இதுக்குள்ளே இவ்வளோ கஷ்டப்பட்டானா நீங்கள் கேட்கலாம். நான் எவ்வளவோ அனுபவிச்சிட்டேன் சார். எங்கள் அம்மா ஒரு அடுப்பு கடை வச்சுருக்காங்க, அதில் வருமானம் 10-20 தான். எடுக்கடைனா என்னன்னு தெரியுமா சார்? ஸ்கூலுக்கு முன்னாடியே இந்த மடக்கு கட்டலை போட்டு வைக்கிறது, இந்த முட்டாய் இதெல்லாம் வைக்கிறது தான் சார் எடுக்கடை. நான் பார்த்தீங்கன்னா நான் காலையில் 5 மணிக்கே எழுந்திரிச்சு வீட்டுக்கு 10 வீட்டுக்கு பேப்பர் போடுறேன். ஒரு வீட்டுக்கு மாதம் 20 ரூபா தராங்க, மொத்தம் 10 வீட்டுக்கு 200 ரூபா. ஏன் தெரியுமா நான் இப்படி கஷ்டப்படுறேன்? எங்கள் அப்பா ஒரு குடியார எங்களை விட்டு போயிட்டாரு. தினமும் குடிச்சிட்டு வந்து எங்கள் அம்மா அடிச்சுக்கிட்டே இருப்பார் சார். அப்போ எங்கள் அம்மா அடிக்கிற பார்த்து எனக்கு நைட்டு கனவுல வரும் சார். அப்பா அம்மா அடிக்காங்க அலறும் சார். அப்போ எங்கள் அம்மா எந்திரிச்சு என்ன சொல்லுவான்னு தெரியுமா சார்? டே அவரு தான் இல்லைடா, நீ நல்லா படுறான் பாரு சார், வாமா எங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு வரலான்னு போனோம் சார். அப்போ எங்கள் அப்பா என்ன சொன்னான்னு தெரியுமா சார்? நீ போடி, நான் என் மகனை வச்சு காப்பாற்றிக்கிறேன்னாரு சார். அவர் பாசத்துக்காண்டி சொல்ல சார், இவனை வேலைக்கு அனுப்பி விட்டு அந்த காசில் குடிக்கலான்னு நினச்சார் சார். ஆனால் எங்கள் அம்மா விடலை தெரியும் சார். என்னை கூட்டிகிட்டு வந்தார் சார். கூட்டிகிட்டு வந்து படிக்க வச்சாங்க சார். அன்னைக்கு நான் 25வது ரேங்க், இன்னைக்கு நான் 5வது ரேங்க் சார். ஏன் தெரியுமா சார்? எங்கள் அம்மா படுற வறுமையால் நான் நல்லா உயிர்னேன் சார். உயிர்னு எங்கள் அப்பா படிக்கூடாதுன்னு சொன்ன முன்னாடி நான் நல்லா படிப்பேன் சார். படித்து காட்டி எங்கள் அம்மா ஆசை நிறைவேற்றுது சார். அதே மாதிரி எங்கள் பாப்பா பார்த்தீங்கன்னா பக்கத்தால் இருக்க வீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்கள 2 சைஸ் போட்டு பார்த்து என் பாப்பா கேட்கு சார், அம்மா அதே மாதிரி 2 சைஸ் சாக்ஸ் எனக்கு வாங்கி கொடுமான்னு சொல்லு சார். அப்போ எங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்க தெரியுமா சார்? நம்மளாம் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவங்க, அங்கே நீ தமிழ் மீடியமே போன்னு சொல்லுவாங்க சார். அழுதுகிட்டே என்னட்டு வந்துச்சு சார். அண்ணா எனக்கு 2 சைஸ் சாக்ஸ் போட்டு தாட்டி விடுன்னு சார். அப்போ நான் சொன்னேன் சார், இரு தங்கச்சி நான் படிக்க நான் கலெக்டர் ஆகி உன்னை டாக்டர் ஆக்கி காட்டுவேன்னு சொன்னேன் சார். இதோட அந்த தன்னம்பிக்கையால் வாழ்ந்துட்டு இருக்குது சார் என் தங்கச்சி. டெய்லி கேட்கு சார், எங்கள் அம்மா எங்களை விட்டுட்டு போவாங்க காப்பாற்றிட்டு இருக்காங்க பாரு சார். என்னை படிக்க வைக்கணும்னு ஒரு உறுதிமொழி எடுத்து என்னை படிக்க வைக்கிறாங்க பாரு சார். அதான் சார் உலகில மிகப்பெரிய சாதனை. நான் பார்த்தீங்கன்னா காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு பேப்பர் போடுவேன் சார். காலையில் சாப்பிட மாட்டேன். ஏன் தெரியுமா சார்? சீக்கிரம் ஸ்கூலுக்கு போகணுன்னு நான் போயிடுவேன் சார். மதியம் சத்துணவு சோறு தான் சார் சாப்பிடுவேன். நைட்டு எங்கள் அம்மா ஒரே ஒரு நேரம் தான் சார் சமைப்பாங்க, அதையும் சாப்பிட்டு தூங்கிடுவேன் சார். சார் எங்கள் அப்பா விட்டுட்டு போனோமானே எங்கள் அம்மா விட்டுட்டு போயிருந்தானா நாங்கள் என்னன்னா அனாதை சார். எங்கள் அப்பா விட்டுட்டு போனோமானே எங்கள் அம்மா விட்டுட்டு போயிருந்தானா நாங்கள் என்னன்னா அனாதை சார். கஷ்டம் வேற குழந்தைகளுக்கு யாரும் வரவே கூடாது சார். அதனால தான் சொல்கிறேன் சார், இந்த பிரிவியல் பட்டது போது இனி ஒரு ஜென்மம் தேவையில்லைன்னு சொல்கிறேன் சார்.
எனக்கு வந்த கஷ்டம் வேற, குழந்தைகளுக்கு யாரும் வரவே கூடாது சார். உன் பேர் என்ன? ராம்குமார். ராம்குமார். மனசு உடையவே கூடாது. நீ நல்லா படிக்கிறியா? இப்ப நீ படி. உனக்கு நிச்சயமாக இந்த அரட்டை அரங்கம் பார்க்கக்கூடிய நல்ல இதயங்கள் நிச்சயம் இதை பார்க்கக்குள்ள உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் வல்ல இந்த இறைவன் நல்ல வழியை திறப்பாரு. மனசு உடையாத, உன்னுடைய கண்ணீர் துடைக்கப்படும். உங்க அம்மா வந்திருக்காங்களா? வந்திருந்தாங்கன்னா அந்த அம்மா நான் மேடை கிடைக்கிறேன். பேர் என்ன? அந்த மைக் கூட உங்க அம்மா ஏதாவது சொல்றாங்க, ஏதாவது சொல்றீங்களாம்மா? சொல்லுது சார். இந்த அளவுக்கு நான் இங்கே பேசுகிறேன்னா அதுக்கு தன்னம்பிக்கை என் பையன் தாங்க சார். எனக்கு இவ்வளோ ஊக்கம் கொடுத்து நல்ல முறையில் இவ்வளோ தூரம் வர வச்சது என் பையன் தான். அவனோட ஊக்கம் தான் என்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்குங்க சார். இன்னைக்கு அவன் வீட்டுக்கு பேப்பர் போட்டுக்கிட்டு இருக்கான்னா அது இந்த பொண்ணுக்காகத்தான் சார். என் பொண்ணை பரதநாட்டியம் கற்றுக் கொடுக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க சார். அது நான் சொன்னேங்க சார், எதுக்கு இதெல்லாம் நமக்கு தேவையா? நம்மளாம் ஏழ்மைப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன், நமக்கு பரதநாட்டியம் அந்த தேவையாப்பா அப்படின்னு சொன்னேங்க சார். அதுக்கு என் பையன் சொன்னான், அம்மா இன்னைக்கு உனக்கு வாட்ச புருஷி மாதிரி நாளைக்கு நம்ம பாப்பாவுக்கு வாட்சிட்டா நம்ம என்ன பண்ண முடியும்? 10 பேருக்கு சொல்லி கொடுத்தா 5000 ரூபாய் சம்பாதிக்கலாம். இன்னைக்கு நீ பொட்டிக்கடை வச்சு காப்பாற்றிக்கிட்டு இருக்கிற, நாளைக்கு அதே நம்ம பாப்பாவுக்கு வரக்கூடாது. இது ஒரு தற்காலிகமாக அதை கற்றுக்கிட்டாவ. என் மகன் இவ்வளோ தூரம் எனக்கு கொண்டு வந்திருக்கான்னு அது இவனோட தன்னம்பிக்கை சார். இவனோட தன்னம்பிக்கை. என் பையனை என் பிள்ளைய நல்லா படிக்க வச்சு நான் நல்ல முறையை ஆளாக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேங்க சார். சசிகுமார் என்ற இந்த நண்பர் இவர்களுடைய இந்த பையனுடைய படிப்பு குடும்பம் 2000 ரூபாய் நிதியாக கொடுக்குறார். வச்சுங்க, வாங்கி. வேளச்சேரி விஸ்வநாதன் அவர்கள் 3000 ரூபாயை இந்த பையனோட படிப்பு வித்துறாங்க. டெல்லியை சார்ந்த நண்பர் இளங்கோவன் அவர்கள் 2000 ரூபாயை இவர்களுக்கு கொடுக்கிறார்கள். இந்த பையனுடைய படிப்புக்கான செலவை பழனி ரோட்டரி சங்கம் ஏற்றுக்கொள்கிறது என்று சொன்னார். இந்த குடும்பம் ஒரு பெட்டிக்கடை வைத்து வாழ்க்கையை இவர் ஜீவனத்தை நடத்திக் கொள்வதற்கு வழிவகுக்க வேண்டும் என்று சன் டிவியின் அரட்டை அரங்கத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம்.